கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சகோதரரே, அவருடைய ஆலோசனை பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். லூக்கா புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 7:23. என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். ஆண்டவர் ஏன் இப்படி சொல்றார்? என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன். எந்த பிரசங்கியாராவது, போதகராவது, பரிசேயன், சதுசேயன், வேதபாரகர்கள் யாராவது தங்களை குறித்து இப்படி சொன்னது உண்டா? ஆனால் தேவன் சொல்றார், என்னை நம்பி இருக்கிறாய், கிறிஸ்துதான் ஆண்டவர் கர்த்தர் என்று தெரியும். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களில் அநேகர் கிறிஸ்துவின் நிமித்தம் இடறல் அடைய முடியும் என்று சொல்றார். அந்த இடறல் அடையாதபடிக்கு கிறிஸ்துவோடு யார் ஐக்கியமாய் இருக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள். அப்போ நமக்கு கிறிஸ்து இப்படி காரியத்தை சொல்லும் பொழுது அந்த இடறல் என்ன, இடறல் ஏன் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் இடர்றோம்? கிறிஸ்துவின் நிமித்தம் ஏன் இடறல் அடைகிறோம்? அவர் அப்படி என்ன செய்கிறாரு? மற்றவர்களை பார்க்கிலும் அவர் என்ன அப்படி ஒரு விசேஷித்த காரியத்தை அவர் செய்கிறாரு? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உலகத்து ஜனங்கள், உலகத்தார், பக்திமான்கள் தான். இன்னொன்று, கிறிஸ்துவால் பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உலகத்தான் கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டு மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன்கள், தேவ பிள்ளைகள். இந்த ரெண்டு குரூப்பாக நாம் பிரிக்கலாம். கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் உண்டு. கிறிஸ்துவை விசுவாசித்து உலகத்தானாக உலக தாளந்துகளை நம்பி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள், உபத்திரவங்கள் உண்டு. உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோமே, உலகத்தில் இருந்து தப்பினவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டவர்கள், அவருடைய சரீரத்தையும் ஆவியையும் ராஜ்யத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலும் உலகத்தாருடைய, அதாவது கிறிஸ்துவை நம்பி உலகத்தை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் சூழ்நிலைகள், அநேக சம்பவங்கள் நடக்கும். அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு வழக்காடுவார்கள். நல்ல நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கலாம். எப்பவும் 40 வருஷ காலம் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 40 வருஷ காலமாய் என்னை சோதித்து பரீட்சை பார்த்து. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு அது தெரியாது. அதான் காரணம். இடறுகிறதற்கு என்ன காரணம் என்றால், கர்த்தர் என்னில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியாது. உயிர்ப்பிக்கப்படாத கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இடறல் அடைவார்கள். அந்த போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு உலக தாளந்துகளை அவர்கள் தேடி அதை தெரிந்து கொண்டு
அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதற்கு பிரயாசப்படுவார்கள். அது முடியாது. அவர்கள் நம்பிக்கை இழந்து போய் இருப்பார்கள். ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள். நரி வாழ்கிறது போல இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் முகத்தை அங்கேயும் இங்கேயும் திருப்பி, அங்கேருந்து ஆபத்து வருமோ இங்கேருந்து ஆபத்து வருமோ, ஒரு சின்ன சருகு போனால் கூட நரி பயப்படும். அதே போல் பயம் உள்ள, திகில் உள்ள, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ரட்சிக்கப்படாத, கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளாத கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களும் தேவனை விசுவாசியாதவர்களும் எல்லாம் ஒன்று தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த காரியங்களை நடப்பிக்கிறார். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் என்று சொல்கிறோமே, இந்த காரியங்களை ஆண்டவர் நடப்பிக்கிறதுனால இடறல் வரும். இடறல் அடைகிறது யாராக இருக்கும் என்று பார்த்தால், பரிசுத்தவான்கள், நீதிமான்களாக தங்களை பார்க்கிற எல்லாருக்கும் இடறல் இருக்கும். இவ்வளவு நீதிமானாக நான் இருக்கும் பொழுது, இவ்வளவு என் கை சுத்தமாக இருக்கும் பொழுது, என் இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது எனக்கு இப்படி ஆயிற்று என்று யோபு அங்கலாய்க்கிறார். என் கை சுத்தம், என் இருதய சுத்தம், நான் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனாலும் என் வாழ்க்கையில் இத்தனை சுத்தத்திற்கு மத்தியில் இப்படி ஆகிவிட்டது. இடறல் தானே. யோவான் ஸ்நானன் கேட்குறார் தன்னுடைய 2 சீஷரை அனுப்பி, நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீரு? எனக்கு நீர் உதவி செய்யவில்லையே. உமக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்தினவன், பாதையை செவ்வைப்படுத்தினவன், உமக்கு இவ்வளவு காரியங்களை செய்தவன், சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன். வருகிறவர் நீதானா? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இஸ்ரவேல் தேசத்தார் எல்லாருக்கும் அவர் சாட்சியாக சொன்னவர். இப்போ ஒரு சூழ்நிலையில் அவர் இடறல் அடைகிறார். இவர் எனக்கு உதவி செய்யவில்லையே. வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சீஷர்களை அனுப்புகிறாரு. அந்த சீஷர்களிடத்தில் ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் அவனுக்கு போய் சொல்லுங்கள். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என் நிமித்தம் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். போய் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பக்திமான் ஆனாலும், நீதிமான் ஆனாலும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சில சம்பவங்கள், சூழ்நிலைகள் நம்மை பைத்தியம் பிடிக்க வைக்கும். பிரசங்கி புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இடுக்கண் ஞானியையும் பைத்தியம் ஆக்கும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற காரியங்களை குறித்து நமக்கு தெளிந்த புத்தி இல்லை என்றால், அதை சரியாக அதன் தாற்பயத்தை, ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், கிறிஸ்துவை நம்முடைய விரோதியாகத்தான் நாம் பார்ப்போமே தவிர அவருடைய அன்பு நமக்கு புரியாது. உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் விசேஷமாக நாம் பகிர்ந்து கொள்கிற காரியமே, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி, கர்த்தரை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவின் மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் ஐக்கியமாகி ஆவிக்குரிய ஜீவன்களாக மாறி இருக்கிற நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம். வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்களை நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம் இதுதான், இடறல் அடையும்படியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் நீ இடறல் அடையும்படியாக நடக்கும். ஏனென்றால் அந்த கிரியையை நான் தான் செய்கிறேன். உன்னை சிறுமைப்படுத்துகிறது நான் தான். உன்னை பசியால் வருத்தமடைய பண்ணுகிறது நான் தான். நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன் தான், தேவனுடைய பிள்ளை தான். உன் வாழ்க்கையில் நான் செய்கிற கிரியை என்ன என்பது உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
இம்மைக்குரிய நன்மைகளை செய்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். யாரானாலும் சரி, இம்மைக்குரிய நன்மைகளை செய்யும் பொழுது சந்தோஷப்படுவாங்க, துதிப்பாங்க, ஸ்தோத்தரிப்பாங்க, நன்றி செலுத்துவாங்க. ஏனென்றால் அது அன்பாக தெரியும், அது நற்கிரியாக தெரியும். ஆனால் கிறிஸ்து நம்மில் செய்கிற நற்கிரியை நமக்கு நற்கிரியையாக காண முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். கர்த்தர் செய்கிற காரியத்தை என்னால் காண முடியவில்லை என்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நான் குருடன் தானே. இப்படிதான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு நம்முடைய மனதை ஒரு தெளிவு இல்லாதபடிக்கு எப்பவும் துக்கத்திலும் போராட்டத்திலும் இருக்கும்படியாக சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாக இருக்கிறதாக அவன் தூபம் போடுவான். இடர்கள் அடைவாங்க. என் நிமித்தம்? ஏனென்றால் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற காரியம், அதன் தாற்பயம் நமக்கு தெரியாததுனால, உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதான் ஆண்டவர் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எழுதுவார், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வரணும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வருகிறவர்கள் சிலர். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஒரு சூழ்நிலை சம்பவங்கள் மாறும் பொழுது மனம் திரும்புவாங்க. ஒரு வழி நடத்துதல் இருக்கும், கர்த்தருடைய பாதத்துக்கு யாராவது வழி நடத்தி இருப்பாங்க. அப்போ மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு பின்பு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்கிற வாழ்க்கை இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாததுனால, அந்த வெளிச்சம் பரத்திலிருந்து கிடைக்காததுனால, அவர்கள் கர்த்தருடைய பாதத்திலிருந்து மரியாளை போல அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல், அவர்கள் மரியாளை போல இல்லாமல் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதன் விளைவு, மார்த்தாளை போல இருக்கிறதன் விளைவு உயிர்ப்பிக்கப்பட்டும் நாம் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டும் சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு இருக்கிறதுனால வருகிற விளைவு தான் இந்த இடரல். என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவன். ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார். பவுல் என்ன சொல்றாரு? எப்பக்கத்தில் நெருக்கம் எனக்கு இருக்குதே, கலக்கம் வருதே, பெரிய பட்டியலை எல்லாம் எடுத்து வைக்கிறார். இப்போ ஆண்டவர் அதைத்தானே சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தத்தை கொடுக்கிறாரு, சிறுமையை கொடுக்கிறாரு, ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறாரு. நான் சிறுமையாகிறேன். இன்னொரு சூழ்நிலையில் நான் வருத்தத்தை சுமக்கிறேன், பாரத்தை நான் சுமக்கிறேன். அப்போ நாம் தேவனிடத்தில் இடரல் அடைகிற நேரம் அல்லது முறையிடுகிற நேரம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதைத்தான் நீ நல்லா பாரு, அந்த சூழ்நிலையை பாரு. சிறுமை இருக்குது, வருத்தம் இருக்குது, பாரம் இருக்குது, பயம் இருக்குது, துக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ நீ என்ன பலவான்? அப்போ நீ என்ன தப்பித்தவன்? ரட்சிக்கப்பட்டவனா தப்பித்தவன் தானே, கேட்டிலிருந்து மீட்கப்பட்டவன் தானே. இப்போ பயம் இருக்குதே, திகில் இருக்குதே, திகைப்பு இருக்குதே. நாம் எப்படிப்பட்ட வனாந்தர மார்க்கத்தில் உன்னை கொண்டு போகும் பொழுது நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகளை கொண்டு நீ இடரல் அடையாதே.